நீங்க பார்த்துட்டே இருக்கிறது வந்து தமிழ் களஞ்சியம் சொல்லி ஒரு யூடியூப் சேனல் பார்த்துட்டே இருக்கீங்க. அந்த வரிசையில வந்து இன்னைக்கு பார்க்க போறது வந்து தலக்கணம் கொல்லக்கூடாது. அதாவது தலகுணம் வந்து படவே கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இன்னொன்னு வந்து என்னன்னா, யாரு சொன்னா கொஞ்சம் அது கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஒரு ஊர்ல ஒரு ஞானி இருந்தாரு, ஒரு விஞ்ஞானி இருந்தார். அந்த 2 பேருமே வந்து நல்ல நண்பர்கள். ஒரு ஞானியும், ஒரு விஞ்ஞானியும் வந்து நல்ல நண்பர்கள். ஊர் மக்களுக்கு வந்து நல்ல பரிச்சயமானவர்கள் 2 பேருமே. ரொம்ப ஒற்றுமையா இருந்தாங்க. இப்ப என்ன ஆச்சுன்னா, திடீர்னு அவங்க 2 பேருக்குள்ள வந்து ஒரு நடுவுல வந்து ஒரு தலகணம் வந்துருச்சு. நான் பெரியவனா, இல்ல வந்து நீ பெரியவனா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன தலகணம் வந்துருச்சு. அந்த ஊர் மக்களும் சொல்லி பார்த்தாங்க. இல்லங்க 2 பேருமே வந்து சமமானவங்க தான். நண்பர்கள் நீங்க. இந்த மாரி சண்டை போடக்கூடாது அப்படின்னு. இல்ல, இல்ல. இது வந்து நம்ம வந்து நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஞானியும், விஞ்ஞானியும் வந்து ரொம்ப ஒரு தீவிரமா இருக்காங்க. சரி இந்த மாரி வந்தா என்ன செய்றது? பரீட்சை பண்ணி தான் ஆகணும். சோதனை பண்ணி தான் ஆகணும். அது என்ன பண்றாங்க, ஒரு நாள் வந்து ஊர் மக்கள் முன்னிலையில வந்து ஞானியும், விஞ்ஞானியும் வந்து ஒரு சோதனைக்காண்டி 2 பேரும் போட்டி போட்டு நிக்கிறாங்க. இந்த மாரி வந்து யாரு பெரியவங்க பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டு நிக்கிறாங்க. அந்த ஊர்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஊர் வழியா ஒரு பைத்தியக்காரன் வர்றான். ஒரு பைத்தியக்காரன் வந்து அவன் வந்து தன்னை அறியாமலே வந்து அந்த கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சு, அவன் என்ன நினைக்கிறான், "இந்த விளையாட்டுல வந்து என்னையும் சேர்த்துக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்ட்டயும் கேட்குறான். உடனே வந்து அந்த ஞானி சொல்றாரு, "இல்லங்க இது விளையாட்டு இல்ல. 2 பேருக்கும் நடக்கிற போட்டி. அதனால வந்து நீங்க ஒதுங்கிருங்க" அப்படின்னு சொல்றான். அந்த பைத்தியக்காரனுக்கு ஒண்ணும் புரியல. "இல்ல, இல்ல நானும் வருவேன்" அப்படின்னு சொல்லி கத்துறான். கத்துன உடனே விஞ்ஞானிக்கும் கோவம் வந்தது. "இல்ல நீங்க ஒதுங்கி போங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சத்தம் போடுறாரு. இவர் பைத்தியக்காரனால சொன்னதே சொல்லிட்டே இருக்காரு. இப்போ 3 பேர் நிக்கிறாங்க. என்னன்னா, ஒரு ஞானி, ஒரு விஞ்ஞானி, ஒரு பைத்தியக்காரன். இதுல வித்தியாசம் என்னன்னா, தன்னையே அறிஞ்சவன் வந்து ஞானி. தன்னை அறிஞ்சது வந்து உலகத்துக்கு புதுசா சொல்றவன் பார்த்தீங்கன்னா விஞ்ஞானி. தன்னை யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்றவன் பைத்தியக்காரன். இந்த 3 பேருமே நிக்கிறாங்க. இந்த 3 பேருமே நிக்க உடனே இந்த பைத்தியக்காரன் தொல்லை பண்ணிட்டே இருக்கான். யார் பேச்சையும் கேட்காம தொல்லை பண்றான். உடனே என்ன பண்றாரு, ஞானி வந்து கோவப்பட்டு அந்த பைத்தியக்காரனை சாபம் விடுறாரு. குரங்கா மாத்திட்டாரு. குரங்கா மாத்தின உடனே சும்மாவே குரங்கு சேட்டை பண்ணும். இது வந்து பைத்தியக்கார குரங்கு. ரொம்ப வந்து சேட்டை பண்ணுது. உடனே வந்து இவர் வந்து விஞ்ஞானி சும்மா இருப்பாரா? அவர் வந்து ஏதோ ஒரு கெமிக்கலை வச்சு மறுபடியும் அதை வந்து மனுஷனா மாத்திட்டார். பைத்தியக்காரனையே மாத்திட்டார். உடனே வந்து ஞானி என்ன பண்றாரு, திருப்பியும் கோபம் அடைஞ்சு அவர் வந்து கரடியா மாத்திட்டார். உடனே விஞ்ஞானி என்ன பண்றாரு, திருப்பியும் வந்து அதே நிலைமைக்கு மனுஷனா மாத்திட்டார். இப்படியே 2 பேருமே அவரை வச்சு மாத்தி மாத்தி சோதனை போட்டுட்டே உட்காந்துருந்தாங்க. இவங்க 2 பேரும் செஞ்ச கூத்துல அந்த பைத்தியக்காரன் தெரிஞ்சிட்டான். சரியாயிட்டான். சரியான உடனே அந்த பைத்தியக்காரன் 2 பேரையும் பார்க்குறான் உத்து நோக்கி. உடனே சத்தம் போடுறான். இந்த மாதிரி வந்து என்னைய 2 பேருக்கும் தெரியலையா அப்படின்னு சொல்றான். அந்த ஞானியும் விஞ்ஞானியும் வந்து கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கிறாங்க அந்த பைத்தியக்காரனை. எங்கேயோ இப்போ அவர் தெளிஞ்சிட்டாரு. எங்கேயோ இவரை பார்த்த மாதிரி இருக்கு. ரொம்ப தாடியோடையும் ரொம்ப முடியோடையும் இருக்காரு. குரல் வந்து எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. யாருன்னே தெரியலையா 2 பேரும் சொல்லி உத்து பார்க்குறாங்க. உடனே வந்து அவரே சொல்றாரு, அந்த பைத்தியம் தெரிஞ்சவர், "இன்னுமா என்னைய தெரியல? நான் தாண்டா உங்கள் குரு. உங்களை பாடம் நடத்தி தான் நான் இந்த மாதிரி பைத்தியக்காரன் ஆகிட்டேன்." அதாவது இவங்களுடைய வாத்தியார் அவங்க தான். சின்ன வயசுலேருந்து எல்லா வித்தையும் கற்றுக் கொடுத்தவர் வந்து இந்த வாத்தியார் தான். இந்த வாத்தியார் வந்து இவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து பைத்தியம் ஆயிட்டார். உடனே வந்து அவர் வந்து அறிவுரை கூறாரு. என்னன்னா, 2 பேருமே 2 விதத்துல திறமையானவங்க. இதுல வந்து தலகணம் தேவையில்லப்பா. 2 பேருமே வந்து திறமையான ஆளுக அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு இவங்க 2 பேர்ட்டையும் சொல்றாரு. இதுல என்ன தெரியுதுன்னா, சொல்றவங்க கரெக்டா சொன்னா எல்லாருமே புரிஞ்சு தெளிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். தலகணம் போடுறது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிப்போம்.